வணக்கம் நண்பர்களே. ரிமோட் கிட்டு நம்ம ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணும்போது நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ரிமோட் கிட்டில் நாங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஹம்மிங் வருது, மற்றபடி அந்த ரிமோட் கிட்டு கனெக்ஷனை அவுட்புட் கனெக்ஷனை எடுத்து விட்டோம்னா அந்த ஹம்மிங் இருக்க மாட்டேங்குது. இந்த ரிமோட் கிட்டில் அந்த ஹம்மிங் பிரச்சனை எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபீட்பேக் ரிமோட் கிட்டே எடுத்திருக்கேன். இந்த ரிமோட் கிட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வோல்ட்டு இந்த இடத்துல 12 வோல்ட்டு ரெகுலேட் பண்ணி கொடுப்போம். நம்ம பவர் சப்ளைலேருந்து கொடுப்போம், அல்லது ஆடியோ செக்ஷன்லேருந்து ஒரு பக்க நோட்டு வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹம்மிங் பிரச்சனை வந்து நம்ம பக்க நோட்டு யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஹம்மிங் பிரச்சனை சால்வ் ஆகும். அப்படி இல்லாட்டினாலும் நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த இப்போ ரெகுலேட்டரோட இந்த நடுப்பு கிரவுண்டிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நீங்கள் ஆடியோ செக்ஷனில் கிரவுண்டில் அடிச்சிங்கன்னா அந்த ஹம்மிங் பிரச்சனை குறைஞ்சிரும். இல்லை உங்களுக்கு வந்து சுத்தமாக உங்களுக்கு ஹம்மிங் பிரச்சனை குறையணும்னா இன்னொரு வழி இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த ரிமோட் கிட்ட மட்டும் கிடையாது, எந்த ரிமோட் கிட்ட இருந்தாலும் இதுக்கு கொடுக்க வேண்டிய 12 வோல்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் தனியாக இது மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் அடாப்டர் ஒன்று தனியாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 12 வோல்ட்டு 1 ஆம்ஸு. இந்த அடாப்டரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான அடாப்டர் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து செட்டப் பாக்ஸோட வர்ற அடாப்டரு, அதனால் குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அடாப்டரை யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயே நீங்கள் ஒரு இடத்துல சும்மா அப்படி பசை தள்ளி ஒட்டிட்டா கூட நின்றுக்கிறோம். இதில் நீங்கள் 230 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டு 12 வோல்ட் வரும்ல. இந்த இதை பின்னை கட் பண்ணிட்டு இந்த வயரை கொண்டு போய் நேராக இந்த இடத்துல கொடுத்துருங்க. இது கிரவுண்டு, இது 12 வோல்ட்டு. அப்படி இந்த அடாப்டர்லேருந்து தனியாக கொண்டு போய் இது வோல்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹம்மிங்கு சுத்தமாக அரெஸ்ட் ஆகும். நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இது சுத்தமாக ஹம்மிங் வந்து அரெஸ்ட் பண்ண முடியலன்னா இந்த ஸ்டெப் எடுக்கலாம். எப்போயுமே இந்த 12 வோல்ட் அடாப்டர் கொடுக்கலாமானா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் பாடி கிரவுண்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதான் நம்மளுக்கு சேஃப்டி. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு சொல்ல நினச்சேன், அதனால் ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.